மாடர்ன் ஸ்மார்ட் லேர்னிங். கற்றலை எளிமையாக்குவோம். முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே மொழினரும் உளரே ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் களனே காரணம் என்று முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் களனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. அன்பு மாணவ செல்வங்களே, இப்போது நாம் நன்னூல் பாயிரம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன் இந்த பாடத்தை புரிந்து கொள்ள உதவும் சில முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். முதலில் பாயிரம் என்றால் என்ன? ஒரு நூலை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கும் அந்த நூலின் சிறப்பை அறிந்து கொண்டு ஆர்வத்தோடு கற்பதற்கும் உதவுவது பாயிரமாகும். அதாவது ஒரு நூலை படிப்பதற்கு முன்பாக அந்த நூலை பற்றிய ஒரு முன்னறிமுகத்தை நமக்கு கொடுப்பது பாயிரத்தின் முக்கிய பணியாகும். மாணவர்களே, தமிழின் முதல் இலக்கண நூலாக கருதப்படும் தொல்காப்பியத்திலும் இத்தகைய பாயிர அமைப்பை காணலாம். அதன் தொடர்ச்சியாக தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நன்னூலிலும் பாயிரம் பற்றிய விளக்கம் இடம்பெற்றுள்ளது. நன்னூலில் பாயிரம் 2 வகைப்படும். அவை பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் என்பன. இந்த 2 வகையான பாயிரங்களை பற்றியும் அவற்றின் சிறப்புகளையும் நாம் இப்பாடத்தில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் நமது பாடப்பகுதியில் பாயிரம் தொடர்பான 7 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த 7 நூற்பாக்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அவற்றின் பொருளை எளிமையாக புரிந்து கொள்வோம். சரி மாணவர்களே, இப்போது நன்னூல் பாயிரத்தின் முதல் நூற்பாவை பார்ப்போம். பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். பாயிரம் பொது, சிறப்பு என 2 பாற்றி. நூலே நுவல்வோன் நுவலும் திறனி கொள்வோன் கோடல் கூற்றாம் 5ம்
எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயின் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே. காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. மாடற்குச் சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமைத்தோள் நல்லார்க்கு அணியும் போல் நாடிமின் ஐதுடையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துடையா வைத்தார் பெரிது. பவனந்தி முன். அன்பு மாணவ செல்வங்களே, இப்போது நன்னூல் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். இதை 13ஆம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவர் இயற்றினார். இந்த நூல் 2 முக்கிய அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் தலா 5 பகுதிகளை கொண்டுள்ளது. மேலும் சீயகங்கன் என்ற சிற்றரசரின் வேண்டுகோளின்படி பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது. மாணவர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் உள்ள சந்திரபிரபா கோயிலில் பவனந்தியாரின் உருவச்சிற்பம் இன்றும் காணப்படுகிறது. இதுதான் நன்னூலை பற்றிய முக்கியமான நூல்வழி தகவல்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இப்போது நாம் நன்னூல் பாயிரம் பாடலின் பொருளை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். முதலில் பாயிரத்திற்கு வழங்கப்படும் 7 பெயர்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். முதல் பெயர் முகவுரை. ஒரு நூலை பற்றி அந்த நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரை. இரண்டாவது பதிகம். 5 பொது பொருள்களும் 11 சிறப்பு பொருள்களும் என பல வகையான பொருள்களை தொகுத்து சொல்வது பதிகம். மூன்றாவது அணிந்துரை. 4வது புனைந்துரை. நூலின் பெருமை போன்ற சிறப்புகளை அழகுபடுத்தி எடுத்து சொல்வது அணிந்துரை அல்லது புனைந்துரை. 5வது நோன்முகம். ஒரு நூலுக்கு முகம் போன்றதாக நூலின் தொடக்கத்தில் அமைந்திருப்பதால் அது நோன்முகம் எனப்படுகிறது. 6வது புறவுரை. நூலில் சொல்லப்பட்டுள்ள பொருளுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை நூலின் புறத்திலே எடுத்துச் சொல்வது புறவுரை. 7வது தந்துரை. நூலில் சொல்லப்பட்ட பொருளுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை தந்து விளக்குவது தந்துரை. மாணவர்களே, ஆகவே பாயிரத்திற்கு உரிய அந்த 7 பெயர்களையும் ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்வோம். முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை. இப்போது அடுத்த கருத்துக்கு வருவோம். பாயிரம் 2 வகைப்படும். அவை என்ன? பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம். இதில் பொதுப்பாயிரம் என்பது என்ன? நூலின் இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவரின் இயல்பு, கற்கும் முறை, இந்த 5 செய்திகளையும் கூறுவது பொதுப்பாயிரம். இதை கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது தேர்வுக்கும் முக்கியமான கருத்து. அடுத்து சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம் என்ன என்பதை பார்ப்போம். சிறப்பு பாயிரம் ஒரு நூலை பற்றிய 8 முக்கியமான செய்திகளை தெளிவாக கூற வேண்டும். அவை என்னென்ன? முதலாவது நூலாசிரியரின் பெயர். 2வது நூல் பின்பற்றிய வழி. 3வது நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு. 4வது நூலின் பெயர். 5வது நூல் எந்த வகையான யாப்பில் இயற்றப்பட்டது என்பது. 6வது நூலில் குறிப்பிடப்படும் கருத்து. 7வது நூலை கேட்போர், அதாவது மாணவர்கள். 8வது அந்த நூலை கற்பதால் கிடைக்கும் பயன். இந்த 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பதே சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம். மேலும் மாணவர்களே, இந்த பாடல் நூற்பா வகையை சேர்ந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை பார்ப்போம். மேலே கூறிய 8 செய்திகளுடன் நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், மேலும் அது இயற்றப்பட்டதற்கான காரணம் ஆகிய 3 செய்திகளையும் சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். அதாவது இந்த 3 செய்திகளையும் சேர்த்தால் சிறப்பு பாயிரத்தை பற்றி இன்னும் விரிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பாயிரத்தின் முக்கியத்துவத்தை பவனந்தி முனிவர் ஓர் அழகான கருத்தின் மூலம் விளக்குகிறார். ஒரு நூல்
1000 முகங்களை பெற்றது போல் பல்வேறு துறைகளை பற்றிய ஏராளமான செய்திகளை விரிவாக கூறினாலும் அதில் பாயிரம் இல்லை என்றால் அந்த நூல் சிறந்த நூலாக மதிக்கப்படாது. இதன் மூலம் என்ன தெரிகிறது? ஒரு சிறந்த நூலுக்கு பாயிரம் மிகவும் அவசியமானது. இறுதியாக ஒரு அழகான உவமையை பார்ப்போம். மாணவர்களே, ஒரு மாடத்திற்கு ஓவியம் அழகு தருகிறது, ஒரு பெரிய நகரத்திற்கு கோபுரம் அழகு தருகிறது. அதேபோல் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்கள் அழகு சேர்க்கின்றன. இவை எப்படி அந்தந்த இடங்களுக்கும் மனிதர்களுக்கும் அழகு சேர்க்கின்றனவோ அதே போல எல்லா நூல்களுக்கும் முன்னதாக அமைந்து அழகு சேர்ப்பது அணிந்துரை. அதனால்தான் புலவர்கள் அணிந்துரையை எல்லா நூல்களுக்கும் பெருமையுடன் சேர்த்து வைத்தனர் என்று பவணதி முனிவர் குறிப்பிடுகிறார். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய பகுதியில் நாம் முக்கியமாக கற்றுக்கொண்டது பாயிரத்தின் 7 பெயர்கள், அதன் 2 வகைகள், பொது பாயிரத்தின் 5 செய்திகள், சிறப்பு பாயிரத்தின் 8 செய்திகள் மற்றும் பாயிரத்தின் முக்கியத்துவம். இந்த கருத்துக்களை பொருளோடு புரிந்து கொண்டு படித்தால் மனப்பாடம் செய்வதும் மிகவும் எளிதாகிவிடும். அன்பு மாணவ செல்வங்களே, இப்போது நாம் இந்த பாடத்தின் மனப்பாட பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த செய்யுளை நாங்கள் உங்களுக்காக 2 சிறந்த மெட்டுகளில் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் செய்யுளை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளவும் ஆர்வத்துடன் பயிற்சி செய்யவும் இது உதவும். எனவே மாணவர்களே, உங்கள் தமிழ் பாட புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்யுள் வரிகளை புத்தகத்தில் பார்த்து கொண்டே நாங்கள் வழங்கும் 2 மெட்டுகளையும் கவனமாக கேட்டு எங்களுடன் சேர்ந்து பாடி பயிற்சி செய்யுங்கள். 1 முறை 2 முறை என்று தொடர்ந்து கேட்டு பயிற்சி செய்தால் இந்த செய்யுள் உங்கள் மனதில் மிகவும் எளிதாக பதிந்துவிடும். நிச்சயமாக மனப்பாடம் செய்வது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். சரி மாணவர்களே, புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது முதல் மெட்டில் செய்யுளை பாடி கற்போம். ஆயிரம் இல்லது பனுவல் அன்றே, ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை. நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆயின் பொருளும். வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே, காலம் களனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை. நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆயின் பொருளும். வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே, காலம் களனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை. நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே. கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும், வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே. காலம் களனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. கற்றல் தொடரும். கற்றலை எளிமையாக்கும் பயணத்தில் எங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி. AI மாடர்ன் ஸ்மார்ட் லேர்னிங். கற்போம், கற்பிப்போம், பகிர்வோம். நன்றி.
நாளை மீண்டும் சந்திப்போம்.